வணக்கம், நமஸ்காரம். இப்போ இன்னைக்கு நம்ம முதல்ல கொஞ்சம் மதுரையை சுற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம், ராமநாதபுரம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ திருவாரூர் அது பக்கம் நம்ம சில இது சொல்ல போகிறேன் ஸ்தலங்கள். திருவாரூர்னாலே ரொம்ப விசேஷமானது என்னன்னா, பிறக்கமுக்தி திருவாரூர். சங்கீத மூர்த்திகள் 3 பேரும் பிறந்தது திருவாரூரில். அதாவது தியாகராஜ சுவாமிகள், சியாமா சாஸ்திரி, தீட்சிதர் எல்லாருமே 3 பேரும் எப்படி தான் தெரிஞ்சதோ 3 பேரும் அந்த ஸ்தலத்தில் பிறந்திருக்கா. அவள் ரொம்ப புண்ணியம் பண்ணிடுவாள். அந்த திருவாரூரை சுற்றி இருக்கிற இடத்துல சில இடங்கள் இருக்குது. சில இடம் பார்த்துருக்கலாம், சில இடம் பார்க்காம இருக்கலாம். அதில் இப்போ திலதர்ப்பணபுரின்னு ஒரு ஊர் இருக்குது. அதை பற்றி நான் 3 விஷயம் சொல்கிறேன். முதல்ல அது எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்தலத்தில் என்ன விசேஷங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அங்கே போனால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாருக்கும் பண வசதி நிறையா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச இதுக்கு நம்ம செய்யலாம். சப்போஸ் முடியல, போய் தரிசனம் பண்ணிட்டு நெய் விளக்கு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு வந்தாலே போகும். அதுவே ரொம்ப விசேஷம். இப்போ திலதர்ப்பணபுரிக்கு வருவோம். திலதர்ப்பணபுரி அந்த பேரையே பாருங்க. தில் அப்படின்னா எள்ளு, தர்ப்பணபுரி. நம்ம தர்ப்பணத்துக்கு என்ன இது பண்ணுவோம்? எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணின ஊர் அந்த ஊர். அது எங்கே இருக்குது அப்படின்னா, திருவாரூர் போகிறவாளுக்கு ரொம்ப கிட்டக்க 2 கிலோமீட்டர் போய் பார்த்துள்ளோம். அங்கே பகவான் முக்தீஸ்வரர், ஸ்ரீ ஸ்வர்ணவல்லி, இதுதான் சுவாமி அம்பாள் 2 பேரோட பேர். இங்கே என்ன விசேஷங்கிறது தெரியணும் இல்லையோ? ராமாவதாரத்தில் ராமர் காட்டுக்கு வரார். காட்டுக்கு வரும்போது தான் அவருக்கு காட்டுக்கு இது பண்ணி சீதையெல்லாம் தூக்கிட்டு போயிடுறார். தூக்கிட்டு போகிறத இவர் சவுத்து பக்கம் வரார். சவுத்து பக்கம் வரும்போது ஜடாயுவை பார்க்குறார். அந்த ஜடாயுவை பார்க்குற போது ஜடாயு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டான் ராவணங்கிறத சொல்லிவிட்டு ஜடாயு செத்து போய்டுறது. அப்போ அந்த நம்ம எப்படி பண்ணுறோமோ, ஏன்னா மனிதனாக தான் அவதாரம் எடுத்தார் ராமர். அதனால் அவரும் நமக்கு செஞ்சு காமிச்சார். அதனால் நம் மனுஷா பண்ணுற மாதிரியே அப்பப்போ தர்ப்பணங்கள் பண்ணி எல்லாம் பண்ணார். அப்போ இந்த ஊருக்குள்ள அவரே ஜடாயுவுக்கும் தர்ப்பணம் பண்ணியிருக்கார், தசரதருக்கும் தர்ப்பணம் பண்ணியிருக்கார். இது பகவான் ராமனே கால் வச்ச பூமி அந்த இடம். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம இப்போ பகவானெல்லாம் பொதுக்கி பார்க்கறதுக்கெல்லாம் யாருக்கும் சக்தி கிடையாது, யாருக்கும் அந்த அளவு பக்தியும் கிடையாது. இது கால் மிதிப்பட்ட இடத்த பார்க்குறோம், அதில் நம்ம தரிசனம் பண்ணுறோங்கிறது ஒரு பெரிய விசேஷம். இதை இதுக்கணும். இந்த இடத்துல தான் அவர் பிண்டம் வச்சு தர்ப்பணம் பண்ணி 2 பேருக்கும் பண்ணியிருக்கார். இங்கே இன்னும் ஒரு விசேஷம் இருக்குது. அது என்னன்னா, விநாயகர் எங்கே பார்த்தாலும் நம்ம எப்படி பார்ப்போம்? யானை முகத்தோடு தான் பார்ப்போம். ஆனால் விநாயகர் இங்கே மட்டும் மனுஷ முகத்தோட விநாயகர் இருக்கார். இது எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த விசேஷமான ஸ்தலம் 2 ஆயிடுத்தா. இப்போ இன்னும் 1 3ஆவதாக நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பேர் சுத்தமாக அந்த கர்மாக்களை விட்டுடுவார். இந்த ஈமக்கடன் செய்கிறது அந்த மாதிரி விடாமல், அட்லீஸ்ட் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிற போதான ஒரு எள்ளு ஜலம் விட்டு அந்த இதில் அவளை நினச்சி விட்டா கூட அதுக்கான பலன் கண்டிப்பாக விடும். ஏன்னா கீதையிலேயே பகவான் சொல்கிறான், ஒன்றும் இல்லைன்னா ஜலத்தையான விடுன்னு தான் சொல்கிறார். அதனால யாரும் செய்யாதவா, செய்கிறவாளை பற்றி கவலையே இல்லை. செய்கிறவா திருப்பி செஞ்சாலும் தப்பும் இல்லை. செய்யாதவா அட்லீஸ்ட் இந்த மாதிரி இடங்கள் போகிற போது ராமேஸ்வரம், திலதர்ப்பணபுரி
இந்த மாதிரி சில இது பித்திருக்கள் இதுன்னு இருக்கு. அங்கே போகிறபோது இதை செஞ்சாக்கா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு பித்ருதோஷம் வராமல் காப்பாற்றும். அதனால் இந்த ஸ்தலத்தை ரொம்ப விசேஷமாக நான் நினைக்கிறதுனால உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். ஆச்சா, இப்போ இன்னொன்றும் ரொம்ப முக்கியமான ஊர். அது என்ன அப்படின்னா திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடியதான் ஸ்ரீவாஞ்சியம்னு பேர். ஸ்ரீவாஞ்சியத்துக்கு நிகராக எதையுமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஸ்தலம் நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும். நன்னிலம்ங்கிறது நம்ம திருவாரூர் பக்கமே நன்னிலம் வரும். நன்னிலத்திலேருந்து மேற்கே பக்கம் பார்த்தா 8 கிலோமீட்டர். அங்கே இது இருக்கக்கூடிய இடம். அங்கே என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது பின்னாடி பார்க்க போகிறோம். அது இதில் சுவாமி யார் அப்படின்னா இந்த ஸ்ரீ வாஞ்சியம்னு வருது இல்லையா, வாஞ்சிநாதீஸ்வரர். அம்பாள் மங்களவல்லி. சுவாமி சுயம்புவா வந்தவர். நம்ம இந்தியாவிலேயே விசேஷமே என்னென்ன நிறைய இடங்கள் சுயம்புவா வந்த விக்கிரகங்கள். அது ரொம்ப வசதி. அதனால வாஞ்சிநாதேஸ்வரர் மங்களநாயகிங்கிறது தான் சுவாமி அம்பாள். இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம், சுவாமி பேர் பார்த்துட்டோம், இதனுடைய விசேஷங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். இதோட விசேஷம் என்னன்னா, முதல்ல எல்லாரும் உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் காசிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியறதா என்ன? எத்தனை பேரால் போக முடியும், எத்தனை பேரால் பார்க்க முடியும்? அந்த பார்க்காதவா கூட இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் காசிக்கு வீசம் ஜாஸ்தி. நீங்கள் போனேன்னா அங்கேயே போர்டு போட்டு எழுதி வச்சுருப்பேன், அதுலேயே இருக்குது காசிக்கு வீசம் ஜாஸ்தி, அதை விட அதிகமான பலன் கொடுக்கக்கூடிய ஸ்தலம்னு பேர். இதுக்கு இன்னொன்று என்னென்னா பூலோக கைலாசம். எப்படி ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதே மாதிரி இது பூலோக கைலாசம்னு இன்னொரு பேர். அதனால் இது ரொம்ப அந்த விஷயத்தில் விசேஷம். இன்னொன்றும் ஆயுள் பலத்தை கூட்டணும்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் 60, 70, 80 இதெல்லாம் எங்கே போய் பண்ணிக்கிறா? திருக்கடையூர் போய் பண்ணிப்பாங்க நிறைய பேர். ஆயுள் பலத்தை கூட்டுறதுக்கு 2 ஸ்தலம் இருக்குது. ஒன்று திருக்கடையூர், இன்னொன்று ஸ்ரீவாஞ்சியம். ரெண்டுமே ஆயுள் பலத்தை கூட்டக்கூடிய ஸ்தலம். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு நோய் நொடியில் இருக்காரோ, ஒருத்தருக்கு முடியலன்னோ, அவருக்கு நல்லபடியாக நல்லா இருக்கணும்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தாலே போகிறோம். அந்த ஆயுளை நீட்டிச்சு பகவான் செய்வாருங்கிறது வரலாறு சொல்கிறது. அப்புறம் அந்த கோவிலுக்குள்ளே போகிற போதே பார்த்தோன்னா இந்த சைடில் இடது பக்கத்தில் யமதர்மராஜாவுக்கு சன்னதி, சித்திரகுப்தன் சின்னதாக இருக்கும், யமதர்மராஜாவுக்கு சந்நிதி. போகிறச்சே நம்ம நேராக கோவிலுக்குள்ளே போயிடக்கூடாது. முதல்ல போன உடனே இந்த யமதர்மராஜாவுக்கு போய் அவருக்கு சுற்றிட்டு நீங்கள் வசதி இருக்கிறவா பூவோ இதுவோ ஏதான அர்ச்சனை பண்ணுறதோ வாங்கிட்டு போயிருந்தேன்னா பண்ணலாம். இல்லையா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு விளக்கு, ஒரு நெய் விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும். அந்த யமதர்மராஜாவை சுற்றி வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளேயே என்டர் பண்ணணும். உள்ளே போனோம்னா வாத்தியநாதேஸ்வரரையும் மங்களநாயகி அம்பாளையும் பார்க்கணும். அந்த அம்பாளோட சந்நிதியில் நிறைய யந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அதனால அதுக்கு பவர் ஜாஸ்தி. இந்த இதில் குப்த கங்கைன்னு ஒரு நம்ம கோவிலுக்கு வலது பக்கத்தில் குளம் இருக்குது. ஆனால் நாங்கள் போகிற போதெல்லாம் பார்ப்போம் ஜலமே இருக்காது. நம்ம இதில் அது ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா எல்லாரும் ஜோசியர்கள்லாம் இந்த பார்க்க போகிறது என்ன சொல்லுவா, அந்த ஜலத்தில் குளிச்சுட்டு வாங்குவோம். ஜலம் இருந்தால் தானே குளிக்கிறதுக்காங்க. அப்படியே இருந்தாலும் அதில் இறங்கிறதுக்கே பயமாக இருக்கும், வழுக்கும் இதுவும். அந்த ஜலம் ரொம்ப விசேஷம். அதுக்கு பேரே குப்த கங்கை. குப்தன்னா ரகசியம்னு அர்த்தம். ரகசியமான கங்கைன்னு பேர் இருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஜலம் இருந்தால் புரோட்சணையான பண்ணிக்கலாம், தலையில் தெளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புண்ணியம் செஞ்சால் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும். இதில் நிறைய முனிவர்கள் சித்தர்கள் எல்லாரும் வழிபட்டிருக்கா.
இதில் இவ்வளவு சாநித்தியங்கள் இருக்கிறதுனால அந்த பகவானுக்கு இது ஜாஸ்தி, சக்தி ரொம்ப. அதனால நம்ம அபிஷேகமும் பண்ணுவா. அதுக்கு பணம் கட்டணும். அதெல்லாம் நம்ம இதில் பார்த்து இப்போ என்ன ஒன்றும் கவலையில் உங்களுக்கெல்லாம் ஆன்லைனில் எப்படி போனேன்னா நம்பர் கிடச்சிடும், இது கிடச்சிடும். அப்போ அவளுக்கு இப்போ நம்ம முன்னாடியே சொல்லி பணம் கட்டிட்டோம்னா, ஆன்லைனில் கட்டிட்டோம்னா அவள் அபிஷேகம் பண்ணுவாள். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகமும் பண்ணுவாள். ரொம்ப விசேஷமானது. அவள் அபிஷேகம் பண்ணுறச்சே எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணுவாள். யமதர்மராஜா, இது சுவாமி, அம்பாள் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுவாள். அதனால் இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இது குமுதம் ராஜகோபால்னு ஒருத்தர் பத்திரிக்கை எழுதின்னு இருப்பார். நான் நிறைய படிச்சிருக்கேன். அவர் அடிக்கடி எழுதுவார், போகிற உயிரை கூட நிறுத்தும், போகிற உயிரை கூட பிடிச்சி நிறுத்தும்னு. அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில். இதை கண்டிப்பாக எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும், இன்னொன்று நம்ம பார்க்கணுன்னு நம்மளுடைய ஆசை நம்மளை கொண்டு நமக்கு கிடைக்கும். நம்ம உண்மையிலேயே பார்க்கணும்னு நினச்சோம்னா அது எப்படியான கொண்டு வந்து விட்டு பார்க்க வச்சிடும். அந்த மாதிரி எல்லாருமே ஆசைப்படுங்க. இந்த ஸ்தலத்துக்கு போய் பாருங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். வேண்டிக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். மற்றபடி அடுத்த இதில் எபிசோடில் நான் அடுத்த ஸ்தலத்தோடு உங்களை பார்க்குறேன். வணக்கம், நமஸ்காரம்.